ஜனநாயகன் படம் எப்படி இருக்கு தெரியுமா அப்படின்னு இன்னைக்கு சொல்லியிருக்கணும். ஆனால் படம் ரிலீஸ் ஆகலை. இந்நேரம் நான் ரிவ்யூ போட்டு வீடியோ போட்டிருப்பேன். படம் ஒரு 3 ஷோ ஓடி இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் உட்காந்து டிஸ்கஷன் போயிருக்கும், படம் இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு. அதான் எதுவுமே நடக்கல. இன்னைக்கு தீர்ப்பு வந்திருக்கு. தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, படத்தை உடனடியாக UBA சர்டிஃபிகேட் கொடுத்து படத்தை ரிலீஸ் பண்ணிடுங்க. இந்த படத்தை நிப்பாட்டணும்னா ஒரு தப்பான முன்னுதாரணமா ஆயிரும், அதனால ரிலீஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா இந்த சென்சார் போர்டில் என்ன பண்ணியிருக்காங்க, இல்லை இந்த படத்துல தப்பான காட்சிகள் இருக்கு, இந்த படத்தை நாங்கள் விடவே மாட்டோம் அப்படின்ட்டு கோர்ட்ல மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிரச்சனையை அவங்க முடிக்கிற மாதிரி கிடையாது. பொங்கலுக்கு படம் ரிலீஸே ஆகக்கூடாது அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ இவங்க எடுத்துட்டு இந்த கேஸை தலைமை நீதிபதி அமர்வு கிட்ட கொண்டு போயிட்டாங்க. அவங்க என்ன இப்போ சொல்லிட்டாங்கன்னா, தனி நீதிபதி கொடுத்த ஒரு உத்தரவை நாங்கள் தடை செய்கிறோம், இந்த கேஸை 21ஆம் தேதி நாங்கள் தள்ளி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ படத்தை முழுக்க அவங்க காலி பண்ணணுன்ட்டு ஒன்று வேலை பண்ணிட்டு இருக்காங்க. அது பண்ணட்டும், படம் எப்போ ரிலீஸ் ஆகுமோ அப்போ பார்த்துக்கலாம். இன்னொன்று, பராசக்திக்கு சென்சார் கிடச்சிருச்சு UBA. நாளைக்கு படம் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகுது. அட்லீஸ்ட் பொங்கலுக்கு அதையாவது போய் பார்த்து செலிப்ரேட் பண்ண வேண்டியதான். என்ன பண்ணுறது, வேறு வழியே இல்லை. அப்புறம் நேற்று சொல்லியிருந்தேன், சினிமாக்காரவங்க யாருமே விஜய் அவர்களுக்கு சப்போர்ட்டாக பேசலன்ட்டு. நான் போஸ்ட் பண்ணி கொஞ்ச நேரத்தில் சிம்பு அவர்கள், கார்த்திக் சுப்புராஜ், சாந்தனு, ஜீவா, ஜெய்யி, வெங்கட் பிரபு அப்படி நிறைய பேர் பேசியிருந்தாங்க. அவங்கலாம் போட்ட அந்த ட்வீட் மனதுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருந்துச்சு. அவ்வளோதான், என்ன பண்ணுறது, படம் ரிலீஸ் ஆகலை. திருப்பி அதை தான் சொல்லணும்னு தோணுது. படம் என்னைக்கு ரிலீஸ் ஆகுதோ அன்னைக்கு தான் நமக்கு தீபாவளி பொங்கல் எல்லாமே. காத்திருப்போம். நீ வர்ற நாள் தான் நம்ம ஊருக்கு பொங்கல் தீபாவளி எல்லாமே.